வழக்கமாக நேற்று நடந்து இன்று செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை பற்றி பேசுவோம். ஆனால் இப்போ வந்து பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தியை பற்றி பேசுகிறோம். ஒரு மாறுதலுக்காக அன்று அந்த சூழலில் இரண்டாம் உலகப் போர் தொடர்பாக வந்த சில செய்திகளை அன்று வந்த செய்தித்தாளில் என்ன வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். வழக்கமாக புது புது அர்த்தங்களில் கேலண்டர் பார்த்து நிகழ்ச்சிகளை நடத்துறது இல்லை. ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு நாளாக பட்டதுனால, அதுவும் சமீபத்தில் நீங்கள் 2 பேரும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு போயிட்டு வந்ததை ஒரு செய்தியாக அறிந்ததுனால அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற உணர்வில் அவங்க 2 பேரையும் இந்த நிகழ்ச்சியில் அழைச்சிருக்கிறோம். ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போடப்பட்ட நாள் ஆகஸ்ட் 6, அது தெரிஞ்ச விஷயம். நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன உணர்வு அங்கேருந்து கிடைக்குது? இல்லை, இப்போது ஹிரோஷிமா பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறேன், அது சார்ந்த புகைப்படங்களை பார்த்துருக்கோம். என்ன தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஹிரோஷிமாவுக்குள்ளே போய் நேரில், குறிப்பாக அந்த சமாதானத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்க அந்த காட்சியகத்தை பார்க்கும் போது அடையக்கூடிய உணர்வுகள் முழுக்க புதுசாக தான் இருக்குது. ரொம்ப நெகிழ வைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று, பல்லாயிரம் மக்கள் இறந்து போனதனுடைய ஒரு அடையாளம் அது. அப்புறம் அணு சக்தியை நம்ம எவ்வளோ மோசமாக பயன்படுத்தி இருக்கிறோம், அதனுடைய விளைவு அந்த ஒட்டுமொத்த நகரத்தையே எப்படி தரைமட்டமாக்குனதுங்கிறதுக்கான கண்கூடான சாட்சி. ஒரு கிட்டத்தட்ட இந்த 2ஆம் உலகப் போரினுடைய மிக மோசமான பாதிப்பினுடைய அடையாளம் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஹிரோஷிமாவில் போய் இறங்கினோன்னா அதனோட அடையாளமே இல்லை. முழுக்க ஒரு மேன்மேட் சிட்டி. மனிதர்களால் என்ன சாதிக்க முடியும், ஒரு அழிவிலிருந்து மீண்டா மனிதன் எவ்வளோ உயரத்தை அடைவாங்கிறதுக்கும் அதுதான் அடையாளம். அங்கே அந்த அந்த பாம் போடப்பட்ட இடத்த தவிர்த்து மித்த நகரம் முழுவதுமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே இதில் இந்த பாம் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளாகம், இங்கே இருக்கக்கூடிய கண்காட்சி, இங்கே பாதுகாக்கப்படக்கூடிய விஷயங்கள் வரலாற்றை திரும்ப திரும்ப நம்மகிட்ட ஒரு பாடம் மாதிரி சொல்லித்தருது. என்ன அப்படின்னா, என்ன நம்ம வரலாற்றுலேருந்து கற்றுக்கிடணும், அல்லது எதை மறந்துட்டோம், அல்லது இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறோம். நம்ம போய் ரயில் நிலையத்தில் இறங்கும் போதே, அந்த ஹிரோஷிமாவினுடைய ரயில் நிலையத்தில் இறங்கும் போதே மஞ்சள் சட்டை அணிந்த வயதானவர்கள் நமக்காக காத்திருக்காங்க. அவங்களாம் வாலண்டியர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மியூசியம் தானே போகிறீங்கன்னு நமக்கு வழிகாட்டுறாங்க. அங்கேருந்து தொடங்கி மியூசியம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வயதானவர்கள் நம்ம கூடயே வராங்க. அதை பற்றிய நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. 4 தலைமுறைகள் 5 தலைமுறைகள் கடந்த பின்னாடியும் அந்த வழி அவங்ககிட்ட வந்து போகலை. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த மியூசியத்துக்கு நடந்து போகும்போது கண்ணீர் விடாமல் நம்மளால் போகவே முடியாது. அவ்வளோ நெஞ்சை உருக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே இருக்குது. ஒரு குழந்தை சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கு, அந்த விழுந்து போன உணவுனோட இதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. எரிந்து போன தண்ணீர் பாட்டில்கள், சைக்கிள், பொருட்கள், அப்புறம் உடல்கள், கருகி கிடக்கிற உடல்கள். அந்த விபத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு எப்படின்னா, அந்த பாம் விழுந்த உடனே அவர் ஓடிட்டுருக்காரு, சாலையில் இருந்த ஒருத்தன் வாயை திறக்கிறான், நாக்கு துண்டாகி கீழே விழுகுது. அவன் தப்பிக்கிறதுக்காக, உடலில் நெருப்பு பட்டுச்சேன்னு தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சா 6 முழுவதும் பிணங்கள். 90,000 பேர் ஒரு நாளில் அந்த பாம் போடப்பட்ட உடனே இறந்துருக்குறாங்க. 1.5 லட்சம் பேர் அந்த விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே அந்த மக்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் இந்த ஜப்பானியர்களோட மனதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இது நடந்த 2-3வது நாட்களில் மறுசீரமைப்பு பணிக்கான வேலையை தொடங்கிடுறாங்க. அப்போ இந்த ஜப்பானியர்கள் வந்து தொடர்ந்து அயராத அதை ஒரு நினைவினுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே சமாதானத்துக்கான ஒரு பெரிய மணி இருக்குது. நான் போய் அந்த மணியை ஒலித்தேன். அந்த மணி அடிக்கப்படும் போதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், அடிக்கப்படும் போதெல்லாம் இது இங்கே மனிதர்களோட காதுக்கு இல்லை, உலகத்தினோட காதுக்கே எட்டணும். என்ன அப்படின்னா, சமாதானத்தின் பொருட்டு தான் மனிதர்கள் வாழணும், அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, இந்த மணியை அடிக்கணும். பிரம்மாண்டமான மணி. அதை அடிக்கும் போது அதனோட ஓசை வந்து ஒட்டுமொத்த அந்த பகுதியும் கேட்குது. அப்புறம் அந்த மணி சத்தம் கேட்கும் போது எல்லாரும் தலையை தாழ்த்தி வணங்குறாங்க, ஒரு மரியாதை செய்கிறாங்க. அதே மியூசியத்துக்குள்ளே சடாகோ அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமிக்கு ஒரு நினைவகம் வச்சுருக்காங்க. அவள் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி. அவள் உயிர் பிழைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா, 1000 கொக்குகளை காகிதத்தில் செய்தால் பழைச்சிருவோன்னு நம்பியிருக்கிறா. ஆனால் அந்த காகிதங்களில் செய்கிறதுக்கு முன்னாடி அவள் இறந்துட்டா. அவன் நினைவாக பள்ளி மாணவர்கள் காகிதத்தில் கொக்கு செய்து சரமாக அங்கே தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை வந்து ஒரு காட்சி மாதிரி இருக்கு. ஒரு நினைவுறுத்தது என்ன அப்படின்னா, இந்த பெரிய விபத்தில் பாதிக்கப்பட்டதில் பெரும்பகுதி குழந்தைகள். அந்த குழந்தைகள் பள்ளி மாணவர்கள், அன்றாடம் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க, வீட்டில் இருந்தவங்க, சின்ன சின்ன பணிகள் செஞ்சவங்க எல்லாரும் இறந்து போயிருக்கிறாங்க. அப்புறம் இதனுடைய பாதிப்பு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்து தொடங்கி 5 தலைமுறைகள் இருக்குது. மீன் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மீன்கள் கூட கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டிருக்கு. மரங்கள் இல்லை, புல்வெளி இல்லை, அந்த தரையை பார்த்தாலே தெரியுது. இவ்வளவுக்கு அப்புறமும் இன்னும் அதனுடைய
அந்த ஹிப்பகுஷா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மீட்சி அடைந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க தலைமுறைகள், அவங்க அடையாள அட்டைகளோடய இருக்காங்க. அந்த நுழைவாயிலே அந்த அட்டை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து தான் 5ஆம் தலைமுறையை சேர்ந்தவர், தன் உடலில் இன்னும் அதனோட மிச்சம் இருக்குது அப்படிங்கிறார். நீங்க என்ன உணர்வு பெற்றீங்க? அது என்னால் நிறைய இடங்களில் கடந்தே போக முடியல. உதாரணமாக ஒரு சவர் ஒன்று இருக்கும், அதில் வந்து அந்த அந்த அணுகுண்டு வெடித்து அதக்கூடிய அந்த ஒளி வந்து அந்த செவுத்தில் படிஞ்சிருக்கு. அப்போ நீ அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனோட இன்டென்சிட்டி நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதாவது போருக்காக போரினால் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுன்னா அது வந்து உலகத்தில் ஹிரோஷிமா தான். இன்னைக்கு ஹிரோஷிமாவை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஏன் ஹிரோஷிமா நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலேருந்தே ஹிரோஷிமா ஒரு சின்ன கிராமமாக கொக்கமூரா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 சிறு சிறு கிராமங்களை சேர்த்து கொக்கமூரா உருவாக்கி ஹிரோஷிமா உருவாகி 6 நதிகள் ஓடி இருக்கு. ஒட்டகவா நதியோட டெல்டா பகுதி தான் இன்னைக்கு ஹிரோஷிமா நகரம். அவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் நகரம், பின்னாடி மலை, அற்புதமான இடமா இருக்கு. நல்ல விவசாயம் சார்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் ஹிரோஷிமா வந்து முதல் சைனோ ஜப்பான் வாரில் தான் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து ஹிரோஷிமா ஒட்டி இருந்தனால அந்த போர்ட்டை பயன்படுத்தி தான் இங்கேருந்து நிறைய இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து ஜப்பானிய மன்னர்கள், இம்பீரியல் கவர்மெண்ட் வந்து கொண்டு போயிருக்காங்க சைனாக்கு எதிராக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வார் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். நம்ம வரலாறு பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் தான். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஜாஸ்தியாக என்னாச்சுன்னா ஹிரோஷிமா மீதான பார்வை வந்து ஜாஸ்தியாச்சு. இலக்கை தீர்மானிச்சு தான் போட்டாங்க. ஆமா, 17 நகரங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ஜப்பான் வந்து சரண்டருக்காக ரஷ்யாவோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் சரண்டராக தயாராக்கணும் சொல்லி ரஷ்யாவோட பேசிட்டு இருந்தது வந்து அமெரிக்கர்களுக்கு தெரியும். இந்த இந்த அணுகுண்டே வந்து லியோ சில்சாட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு விஞ்ஞானி தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போய் சொல்றாரு. அவர் தான் வந்து அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி அந்த ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நாசிக்கள் வந்து ஒரு அணுகுண்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நாம செய்யாம விட்டோம்னா அதை வந்து அவங்க வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு விஞ்ஞானி வந்து என்கிட்ட சொல்றாரு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ரூஸ்வெல்ட் ஒரு கடிதம் எழுதார் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட்டுக்கு. அதுதான் அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட தொடக்கமே. அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் தான் முதல் அணுகுண்டை செஞ்ச ஒரு திட்டம். இந்த 17 நகரங்களில் வந்து ஹிரோஷிமா இருந்துச்சு, நாகசாகி இருந்துச்சு, கோகோமோரா இருந்துச்சு, கியோட்டோ இருந்துச்சு. இந்த மாதிரி 17 நகரங்கள். முக்கியமான காரணம் ஏன் ஹிரோஷிமாவை தேர்ந்தெடுத்தா 2 முக்கியமான காரணம். ஒன்று வந்து மிலிட்ரி லெவலில் மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு இடம், நிறைய தளவாடங்கள், ஷிப் பில்டிங் ஃபேக்ட்ரிஸு, நிறைய ஒரு பொருளாதாரத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஊர். 2வது முக்கியமான விஷயம் வந்து நேச நாடுகளைச் சேர்ந்த எந்த ஒரு போர் கைதியும் அங்கே கிடையாது. அது வந்து அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அலைடு ஃபோர்ஸஸ் வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹிரோஷிமாவில் வைக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு. அப்படி குண்டு போட்டால் கூட தன்னுடைய ஒரு குடிமகன் கூட அங்கே செத்துறக்கூடாங்கிற விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அதாவது யுஎஸ்எஸ்ஆர் கூட போய் நெகோஷியேட் பண்ணி ஜப்பான் சரண்டர் ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவின் ஆதிக்கம் கிழக்கு ஏசியாவை தாண்டி ஐரோப்பா, அமெரிக்கா கண்டத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஹிரோஷிமா மேல வந்து குண்டை போட்டாங்க. இவ்வளவு மோசமான ஒரு குண்டை அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல போட்டிருந்ததுன்னா இயல்பாக அங்கு அமெரிக்கா மேல ஒரு பயங்கர கோபம் இருக்கணும். இன்றைய உறவு வந்து ஜப்பான் அமெரிக்க உறவு வந்து அப்படி காட்டலையே. இல்லை, அமெரிக்கா மேலே இன்னும் வந்து அவங்களுக்கு வெறுப்பே இல்லை. சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய அந்த ஆட்டம் பாம்பை போட்ட அந்த விமான ஓட்டியோ அல்லது இதுக்கு காரணமாக இருந்தவங்களோ யாரும் எந்த ஜப்பானியர்களும் ஒரு முறை கூட வெறுக்கவே இல்லை. எல்லாம் தாண்டி அவர்கள் ஜப்பானை நேசிக்கிறாங்க. இந்த தலைமுறை ஜப்பானியர்கள் வந்து தன்னோட ஆதர்சமாக அமெரிக்காவை நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போயிடணும், அமெரிக்கா வாழ்க்கையை வாழணும்னு பெரும்பகுதி ஜப்பானோட வாழ்க்கையிலேயே அமெரிக்காவோட பாதிப்பை நேரடியாக பார்க்க முடியுது. அப்போ ஜப்பானோட இராணுவம் உட்பட எல்லாமே அமெரிக்காவுக்கு கீழ் படிந்த ஒரு 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 பாதுகாப்பு படை மாதிரி தான் அது. அதை ஒரு பெரிய இராணுவம்னு கூட சொல்ல முடியாது. அமெரிக்கா வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஜப்பானை வைத்திருக்குது. ஜப்பானியர்கள் வந்து அமெரிக்காவை தன்னுடைய நேசமாக தான் இன்னும் நினைக்கிறாங்களே தவிர எதிரியாக நினைக்கவே இல்லை. ஆனால் தனிநபர்களுடைய மனதில் அமெரிக்காவுக்கு எதிரான அந்த மனப்போக்கும், அமெரிக்கா தங்களை இவ்வளோ பெரிய அணுகுண்டு வீசி அழிச்சதுங்கிற அந்த வெறுப்புணர்ச்சியும் இருக்குது. அரசால் அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன, நான் மியூசியத்துக்கு போகும்போது அந்த மியூசியத்தை சுற்றி காட்டின ஒருவர் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போவும் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளை சுட்டி காட்டி இவர் தானே குண்டு போட்டார், இவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னா அவர் அமைதியாக இருக்கிறார். என்னன்னு கேட்டால், எப்படி நேசிக்க முடியும், நாங்கள் இந்தியர்களை வந்து எங்களோட சகோதரர்களாக நினைக்கிறோம், அமெரிக்கலாக இல்லை அப்படிங்கிறார். அப்போ அவங்களோட ஆள் மனதில் அந்த கசப்புணர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த கசப்புணர்ச்சி வெளிப்பட விடாத அளவுக்கு அவங்களுடைய பண்பாடும் அங்கு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய சமூக விழுமியங்களும் அவங்கள அப்படி மாற்றியிருக்கு.
ஆனால் தனிநபர்கள் சமூகம் எல்லாமே அமெரிக்காவை ஏன் இவ்வளவு சார்ந்து இருக்கு, அமெரிக்காவை கொண்டாடுது, இப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கக்கூடியது இந்த தலைமுறை ஜப்பானியர்களுக்கு ஒரு தகவல் தான். அவங்களுக்கு ஹிரோஷிமா நம்ம பாதித்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்படலை. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அமெரிக்கா மேலேயும் அவங்களுக்கு வெறுப்பு இல்லை, அணுசக்தி தொடர்பாகவும் அவங்களுக்கு வந்து வேறு பார்வை இல்லை. நீங்க இங்க அணுசக்திக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற நபர், அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது வரலாற்றின் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் அது மீண்டும் மீண்டும் நிகழ்த்தப்படும். ஜார்ஜ் சாண்டேனா சொன்னதான். நிறைய அறிவுஜீவிகள் தங்களை சொல்லிக்கிறவங்க வந்து அணுகுண்டுக்கு எதிரானவங்க, ஆனால் அணுசக்தி வேணும்னு சொல்லுவாங்க. அணுகுண்டும் அணுசக்தியும், நியூக்ளியர் ரியாக்டரும் நியூக்ளியர் பாம்பும் ஒரு கோர நாணயத்தின் இரு பக்கங்கள் தான், ரெண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜப்பானியர்கள் வந்து ஹிரோஷிமா நாகாசாகிலேருந்து பாடம் கற்றுக்காதனால தான் ஃபுகுஷிமா அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க உண்மையிலேயே பாடம் கற்றுருந்தாங்கன்னா ஃபுகுஷிமா அவங்களுக்கு நடந்திருக்காது. ஏன்னா அந்த வரலாற்றின் தவறுலேருந்து அவங்க பாடம் கற்றுக்கவே இல்லை. என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு விஷயத்தை அவங்க கற்றுக்காதனால தான் அவங்க வந்து இன்னைக்கு ஃபுகுஷிமா வந்து அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதாவது இந்த ஒரு சேரன் மாதேவி பிரச்சனையில் வந்து காமராஜர் சொல்லியிருக்காங்க, எரியிறத நிப்பாட்டினா கொதிக்கிறது அணைஞ்சு போயிட போதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அணு உலைகள் தான் வந்து யுரேனியத்துக்கும் புளுட்டோனியத்துக்கான ஒரு சோர்ஸ். அதை நீங்கள் நிப்பாட்டினாலே அணு ஆயுத பரவல் விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிட முடியும். இன்னமும் இந்த சமூகம், இந்த உலக நாடுகள் எதுவுமே வந்து எந்த விதமான ஒரு பாடத்தையும் கற்றுக்கல. நம்ம அந்த அருங்காட்சியகத்துக்கு போனோம்னா ஒவ்வொரு ஹிரோஷிமா நாகாசாகி நகர தந்தைகள், மேயர்கள் வந்து உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் வந்து அணுகுண்டு சோதனை நடந்திருக்கோ அந்த நாட்டோட தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுதான் அவங்க நாட்டோட கடைசி சோதனையாக இருக்கட்டும், அணுகுண்டு எந்த மாதிரியான விபத்துகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எங்கள் நகரத்துக்கு வந்து இந்த அமைதி அருங்காட்சியகத்தை பாருங்கள், இந்த ஜப்பானிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு அத்தனை தலைவர்களுக்கும் கடிதம் இருக்காங்க. 1960 இது வரைக்கும் 603 கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்தியாவுக்கு 3 கடிதம் வந்திருக்கு, 2 வாஜ்பாய்க்கும் 1 இந்திரா காந்திக்கும் வந்து வந்திருக்கு. ஆக இந்த உலகம் வந்து இன்னும் அந்த தவறுலேருந்து, அந்த வரலாற்றில் அந்த தவறுலேருந்து பாடம் கற்றுக்கலன்னு தான் எனக்கு வந்து தோணுது எனக்கு. ஆனா மக்கள் வந்து 3வது நாளே மறுசீரமைப்பு பணிகளை ஈடுபட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது எந்த விதமான இல்லை, பொதுவாகவே ஜப்பானியர்களுக்கு அவங்க வந்து அழிவை சந்திக்கிறதும் அழிவுலேருந்து மீண்டு வர்றதும் அவங்களோட வாழ்க்கையினோட ஒரு பகுதியாகவே இருக்குது. ஏன்னா இயற்கை பேரழிவுகள் அதிகம் சந்தித்த ஒரு மக்கள் அவங்க. அதுக்குள்ளே தான் ஒரு எரிமலையினோட அடியில் தான் வசிக்கிறாங்க. சுனாமிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. அழிவை அவர்கள் திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அழிவுலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கக்கூடியதுக்கு அவங்க மனதளவில் தயாராக இருக்கிறாங்க. இன்னொன்று அதுக்கான கடின உழைப்பையும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அங்கே நடந்த மறுசீரமைப்பு பணிகளில் இது ஒரு அணு வீச்சுக்கு உள்ளான இடமா இருந்தால் கூட எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. தன்னுடைய சம்பளம் இல்லாமல் தன்னுடைய சேவையை அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாட்டினோட பல பக்கங்களில் இருந்தும் அங்கே போய் இலவசமாக சேவை செய்யணுங்கிறது இருக்காங்க. இப்போ கூட ஹிரோஷிமாவில் இந்த வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இல்லை, பல இடங்கள்ல இருந்தும் இது ஒரு சேவை மனப்பான்மையோட கருதி அந்த நகரத்துக்கு போய் அங்கே வரக்கூடிய இந்த பயணிகளுக்கு தன்னை ஒரு வழிகாட்டியாக காட்டிக்கிறாங்க. இது ஜப்பானியனுடைய இயல்பிலேயே இருக்குது. அவங்க அந்த வாழ்க்கையை பார்க்குற விதம் வந்து இயற்கையை விரோதமாக நினைக்கல, வெறுக்கலை. ஒரு கடல் சீற்றம் இருக்குங்கிறதுக்காக கடலை அவங்க ஒருபோதும் எதிர்நிலையில் பார்க்கவே இல்லை. இயற்கையை தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடையாக, கருணையாக தான் நினைக்கிறாங்க. இணைஞ்சு தான் வாழ பார்க்குறாங்க. பெரிய ஃபியூஜி எரிமலைக்கு அடியில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த எரிமலையை ஒருபோதும் எரிமலைங்கிறதுக்காக அவங்ககிட்ட வெறுப்பே உருவாகலை. அதை வந்து சொல்லப்போனால் ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க, புனிதமாக நினைக்கிறாங்க. காரில் போகும்போது ஃபியூஜி தெரியுதான்னு பார்த்துட்டே போகிறாங்க. ஃபியூஜி தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அது ஒரு எரிமலை இல்லையா அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. நமக்கு எரிமலையை பற்றி இருக்கக்கூடிய எண்ணமும் அவர்களுக்கு எரிமலையை பற்றி இருக்கிற எண்ணமும் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.